எவ்ரிவன், இந்த வீடியோவில் கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். லைக் அக்செப்ட், எக்ஸெப்ட், ஸ்பெஷலி, எஸ்பெஷலி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கான மீனிங் அண்ட் அதோட கரெக்ட் யூசேஜ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது எஸ்பெஷலி, ஸ்பெஷலி. எஸ்பெஷலி அப்படின்னா குறிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் சாக்லேட், எஸ்பெஷலி டைரி மில்க் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் டைரி மில்க் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் குட் அட் ஆல் சப்ஜெக்ட் எஸ்பெஷலி இங்கிலீஷ். அவள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் குட், அதுலேயும் குறிப்பாக இங்கிலீஷில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலி. ஸ்பெஷலி அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், திஸ் கேக் வாஸ் ஸ்பெஷலி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. இந்த கேக் உனக்காகவே ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ரொம்ப ஸ்பெஷலாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஷி ப்ராட் திஸ் ட்ரெஸ் ஸ்பெஷலி ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். அவள் ஹஸ்பண்ட்காக இந்த ட்ரெஸ்ஸு ஸ்பெஷலாக வாங்கினா. அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறது, ஸ்பெஷலி அப்படின்னா குறிப்பிட்ட விஷயத்த சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அக்செப்ட் விசஸ் எக்ஸெப்ட். இதில் அக்செப்ட் அப்படின்னா விஷயத்த நம்ம எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அக்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி அக்செப்ட் ஹிஸ் அப்பாலஜி. அவனோட மன்னிப்பை அவள் ஏற்றுக்கிட்டா. ஸோ இதை ஏற்றுக்கிறவங்க இல்லையா, அவங்களோட மன்னிப்பை அந்த ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ அக்செப்ட் திஸ் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே ஐகார்டில் தரேன், போய் பாருங்கள். டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் மட்டும் இல்லை, ஃப்ரேசல், வெர்ப்ஸ், நியூ வெக்காபுலரிஸ், ஷார்ட்ஸஸ் நிறைய போட்டிருக்கோம். போய் பார்த்து உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியை டெவலப் பண்ணி நீங்களும் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸெப்ட். எக்ஸெப்ட் அப்படின்னா தவிரன்னு சொல்லுவாங்க, அதை தவிர. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஈட் ஆல் ஃபுட் எக்ஸெப்ட் ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸை தவிர மற்ற எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்தையும் சாப்பிடுவா. இந்த மாதிரி அதை தவிரன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம எக்ஸெப்ட் யூஸ் பண்ணுவோம். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் ரீட் ஆல் புக்ஸ் எக்ஸெப்ட் திஸ் ஒன். நான் எல்லா புக்ஸையும் படிச்சுட்டேன், ஆனால் இது ஒன்றை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் அந்த ஒன்று தவிர அப்படிங்கும் போது நம்ம எக்ஸெப்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும் போது ஏற்றுக்கிறதுக்காக நம்ம அக்செப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ACCன்னு ஆரம்பிச்சது அப்படின்னா ஏற்றுக்கிறது, EXCன்னு ஆரம்பிச்சது அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கிறது. நெக்ஸ்ட்டு, வீக் விசஸ் வீக். அதாவது WEAK வீக்குக்கும் WEEK வீக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். WEAK வீக் அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் WEAK யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஹேஸ் அ வீக் ஹார்ட். அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்லாதீங்க. அவங்களுக்கு வீக் ஹார்ட்டட் பர்சன், அவன் ஒரு வீக் ஹார்ட்டட் பர்சன், ஸோ அவன்கிட்ட எந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பலவீனமான இதயம் அப்படிங்கிறதுக்காக வீக்னு யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் ஸ்டில் வீக் ஆஃப்டர் ஃபீவர். அவளுக்கு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் அவள் இன்னும் வீக்காக தான் இருக்கா, ரிக்கவரே ஆகலை. எப்போ அவளுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்போலேருந்து வீக்காகவே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது WEK வீக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வாரம் 7 நாட்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த வாரங்களை தான் நம்ம வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் அ லெட்டர் ஃப்ரம் மை மதர் லாஸ்ட் வீக். போன வாரம் எங்கள் அம்மா கிட்டேருந்து லெட்டர் வந்தது, வாங்கினேன். ஐ ஹேட் அ லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது போன வாரம், எங்கள் அம்மா கிட்டேருந்து லெட்டர் வந்துச்சு அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வி வென்ட் டு மூவி லாஸ்ட் வீக். போன வாரம் நாங்கள் எல்லாருமே படத்துக்கு போயிருந்தோம். இதில் வீக் அப்படின்னா இதில் வர வீக் வாரம் சொல்லுவோம்.
WEAK அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம சொல்கிறோம். வென்ட் டு மூவி லாஸ்ட் வீக், நாங்கள் போன வாரம் எல்லாரும் படத்துக்கு போயிருந்தோம். ஸோ இதில் வர வீக் அப்படின்னா வாரம். WEAK வீக் அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம மீன் பண்ணணும். WEAK வீக் அப்படின்னா வாரம் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டெய்லி யூசிங் சென்டென்சஸ், ஃப்ரேசல் ஒர்க் எக்ஸட்ரா எக்ஸட்ராஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பிளேலிஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ் வேணும்னா டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்கள் இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ், ஸ்டே டியூன். பாய்.